என்ன தம்பி ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? மணிமேகலை எங்க? மணிமேகலை ஆபீஸ்ல இருக்கா. இந்த ஃபைலை வச்சுட்டு போயிட்டேன். அதுக்காக தான் வந்தேன். அப்படியா? எல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே. அத்தை, எனக்கு தலையை வலிக்கிற மாதிரி ஒரு காஃபி போட்டு தரீங்களா? சரிப்பா, எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ளை ஏதோ கவர் கொண்டு வச்சிருக்காரு. அது என்னவா இருக்கும்? போய் பார்த்துருவோம். இருக்கு ஃபைல் இங்கே தான் இருக்கு. நான் தான் எதாவது இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி வைக்க சொன்னேன். பண்ணி வைக்கலையா? உடனே வேணுமா? சரி வரேன். சரி, வை ஃபோனை முதல்ல. வரேன். ஓகே, இந்தாங்க தம்பி. கொடுங்க. பார்த்து மெதுவா மாப்பிள்ள, குடிங்க. இல்ல, இந்த ஃபைல் அர்ஜென்ட்டா வேணுமா? அதான் நான் கிளம்புறேன். வரேன். இந்த டீட்டெயில் இருக்கு. அடுத்து ஓகே, அதுவும் இருக்கு. தம்பி, நைட்டு சாப்பிட வந்துருவீங்கல்ல? மீட்டிங் 1 hour தான். நானும் மணிமேகலே வந்துடுறோம். இல்ல, டிஃபன் செஞ்சு வைக்க தான் கேட்டேன். நீங்க ரெடி பண்ணி வைங்க, வந்துடுறோம். வா, நல்ல வேலை, பணத்தை எடுத்துட்டு போக மறந்துட்டான். நமக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன்.
யாழினி? உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன ஆச்சு? உட்காருங்கன்னு சொல்றேன்ல. நான் ஒன்னும் உட்கார வரல. என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம்? படிச்சவ தானே நீ? அறிவில்ல உனக்கு? இதுல டாக்டர் வேற. யாழினி, சீ, என் பேரை சொல்லாது. அந்த தகுதியே உனக்கு கிடையாது. இத பாருங்க, எந்த உரிமையில நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ எந்த உரிமையில என் புருஷன் கிட்ட பழகிட்டு இருக்க? அது கூட தான் எனக்கு புரியல. நீ என்ன அவருக்கு தாலி கட்டின பொண்டாட்டியா? அவர் கூட பழகுற உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? சீ, நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் கூட புத்தி இல்லாம பேசுறீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு எங்க ரெண்டு பேரையும் பத்தி? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் போய் சென்னையில கூத்தடிச்சிட்டு வந்த விஷயமும் தெரியும். அன்னைக்கு நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தியே அவரை மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு, அதுவும் எனக்கு தெரியும். இத பாருங்க, அவரு மாதிரினா அவரு கிடையாது. அவரு மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள மனுஷன்னு சொன்னேன். ஏன் நீங்க இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க? நான் தப்பா புரிஞ்சுக்கல, எல்லாத்தையும் சரியாதான் புரிஞ்சிட்டு இருக்கேன். வேண்டாம், என் வாழ்க்கையில குறுக்க வராத. இங்க பாருங்க யாழினி, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நான் எல்லாத்தையும் அருண்மொழி கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. நீ இனிமே அவர்கிட்ட பேசக்கூடாது பழக கூடாதுன்னு சொல்லிட்டு போகதான் நான் வந்தேன். இங்க பாருங்க, நான் ஒன்னும் கூத்தடிக்கிறதுக்காக அவர்கிட்ட பேசுற ஆள்லாம் இல்ல. ஊர்ல இருக்கிற பொது பிரச்சனைக்காக பேசிட்டு இருக்கேன். பொது பிரச்சனையா? எது பொது பிரச்சனை? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொட்டை அடிக்கிறது பொது பிரச்சனையா? இங்க பாருங்க யாழினி, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. உங்க மேல எனக்கு பரிதாபம் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கேன். இப்ப கூட நீங்க சுய நினைவோட பேசுறதா நான் நினைக்கல. நீங்க முதல்ல கிளம்புங்க, ப்ளீஸ் கிளம்புங்க. எனக்கு ஒரு நிமிஷம். என்ன? ஸ்டாஃப்ஸ்க்கு salary கொடுக்க பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேனே. எங்க வச்சிருக்கீங்க? ஐயோ, மறந்தே போயிட்டேன். என்னாச்சு? மேல ஃபைல் எடுக்க போனேன், மறந்து பணத்தை வச்சிட்டு வந்துட்டேன். என்னங்க நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? முதல் வேலையை அதை எடுத்துட்டு வாங்க, நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் செட்டில் பண்ணனும். புரியுதா? சரி, ஓகே. என்னாச்சுங்க? என்ன தேடுறீங்க? பணத்தை இங்க தான் வச்சேன், ஆனா காணோம். பணமா? எங்க பணம் யாராவது இங்க வைப்பாங்களா? இல்ல, ஃபைல் வேணும்னு ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, அந்த டென்ஷன்ல வந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி பணத்தை இங்க தான் வச்சிட்டு போனா, அதுக்குள்ள எங்க? என்னங்க நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சித்தி, சித்தி. என்னம்மா? சித்தி, கொஞ்சம் மேல வாங்க. இதோ வரேன். என்ன மணிமேகலை? சித்தி, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. என்னங்க கிடைச்சதா இல்லையா? ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா காணோம். என்னம்மா, என்னாச்சு? சித்தி, இவர் மத்தியானம் ஏதோ மறந்து போயிட்டேன்னு வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? ஆமா, ஏதோ ஃபைல மறந்துட்டு போயிட்டேன்னு வந்து எடுக்க வந்தாரு. தலைவலிக்குது, காஃபி கொடுங்கன்னாரு. நான் கூட காஃபி போட்டு வந்து கொடுத்தனே, அதுக்கு என்ன இப்போ? சித்தி, வரும்போது கையில 50,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தாரா? அந்த பணத்தை இவர் மறந்து இங்கேயே வச்சுட்டு மீட்டிங்க்கு வந்துட்டாரு. சித்தி, நீங்க எங்கேயாவது பணத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா? நீ என்னம்மா சொல்ற? பணத்தை நான் எங்கேயும் எடுத்து வைக்கலையே. மாப்பிள்ள வந்தாரு. ஏன் மாப்பிள்ள, நீங்க போகும்போது கையில கொண்டு போல? இல்லையே. இல்லம்மா, தம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு கவர் கொண்டு வந்துச்சு. ஆனா அதுல பணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை இங்க வைக்கும்போது நான் பார்த்தேன். நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது மணிமேகலை.
நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கவர் இங்க இருந்துச்சு. ஆனா காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அந்த கவர் நான் இங்க பார்க்கலையே. என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா மணிமேகலை, நான் கூட அது ஏதோ முக்கியமான பொருள் போல இருக்கு, அதான் மாப்பிள்ள பீரோக்குள்ள எடுத்து வச்சிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் இப்ப நீ அதை காணோன்னு சொல்லும்போது எனக்கு அதிர்ச்சியால இருக்கு. எனக்கு என்னவோ ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தோணுது. ஆனா நான் சொன்ன அதை நீங்க நம்புவீங்களான்னு தான் எனக்கு தெரியல. என்ன சித்தி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் கிச்சனுக்கு காஃபி போட போன நேரத்தில் மாப்பிள்ள பாத்ரூம் போன நேரம் பார்த்து யாரோ கவனிச்சு ரூம்குள்ள வந்து அந்த கவரை தூக்கி இருக்கணும். என்ன சொல்றீங்க? அப்படி வெளியிலேருந்து யார் வர போறா? வெளியேந்து யாரும் வர வேண்டாம் தம்பி, வீட்டுக்குள்ளேயே சில காக்காங்க இருக்குல்ல. பாட்டி அசந்த நேரத்துல வடையை தூக்கிட்டு போன மாதிரி நீங்க அசந்த நேரத்துல அந்த பணத்தை தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. யார் மேல சித்தி உங்களுக்கு சந்தேகம்? சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க பணத்தோட வரும்போது உங்க மாமா அங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தாருல, ஞாபகம் இருக்கா? ஆமா. நான் காஃபி போட போன நேரத்தையும் நீங்க பாத்ரூம் போன நேரத்தையும் அவர் பயன்படுத்திருக்கலாம்ல. அவர்தான் குறுக்குறுன்னு இங்கே பாத்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு என்னவோ அவர் மேலதான் டவுட்டா இருக்கு. டவுட்டா இருந்தா கேட்டு விட்டு தானே சித்தி. இதுனா 5000 10,000 50,000. நாளைக்கு இதே மாதிரி நடக்கும்போது யார் பொறுப்பு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க முதல்ல வாங்க கேட்கலாம். வாங்க. மணிமேகலை இங்க பாரு, கன்ஃபார்மா தெரியாம நம்ம அவரை கேட்டா தப்பாயிடும். என்னங்க இது? திருடுவன் தெரிஞ்ச மாதிரியே திருடுவான். சித்தியும் பண்ணலங்க. நீங்களும் பேங்க்ல போய் பணத்தை பே பண்ணல. இங்க வச்ச பணம் காணும். வெளியில இருந்து யாரும் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வீட்ல இருக்கிறது மலர்விழி அப்பாதான். நீங்க பணம் கொண்டு வரும்போது பார்த்தது எல்லாமே அவர்தான். இந்த ஆதாரம் போதாதுங்க. பணத்தை அவர்தான் திருடி இருப்பாருன்னு தெரியாம கேட்க கூடாது. வேணாம் மணிமேகலை, சொல்றத கேளு. அம்மா, எதுக்கு மாப்பிள்ளை இவ்ளோ தயங்குறாரு? இங்க பாருங்க, இந்த மாதிரி திருட்டுத்தனம் உள்ள ஆம்பளைங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. வாங்க நம்ம போய் ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். எதுக்குங்க யோசிக்கிறீங்க? உங்க மாமா கண்டிப்பா பண்ணிருப்பாருங்க. ஆபீஸ் விஷயத்துல கோகுல தூண்டி விட்டவர் தானே, கண்டிப்பா இதையும் பண்ணிருப்பாரு. நீங்க வாங்க முதல்ல போய் கேட்கலாம். சொல்றத கேளு. வாங்க. எனக்கு ஒரு நிமிஷம். எங்க பெட்ரூம்ல வச்ச 50,000 பணத்தை காணோம். பணத்தை காணோம்னா போய் உன் பெட்ரூம்ல தேடு. என்னதுக்கு வந்து கேக்குற? வீட்டுக்குள்ள வச்ச பணத்தை காணோம்னா வீட்ல இருக்கவங்கள தான் கேட்பாங்க. பின்ன பக்கத்து வீட்டுக்காரனையா போய் கேட்பாங்க? அப்போ நான் எடுத்தாங்கறியா? ஆமா, நர்த்தன் பணம் கொண்டு வரும்போது நீங்க தானே பேப்பர் படிச்சிட்டு இருந்தீங்க. அதனால தான் உங்க மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. யார் மேல திருட்டு பட்டம் சுமத்துற? ஏய் நர்த்தனா, திருட்டு சிரிக்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தாத. யோ, யாரை பார்த்தியா திருட்டு சிரிக்கின்னு சொல்ற? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. சிறுக்கி கிறுக்கின்ற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. நீ தானே அங்க உட்கார்ந்து பெட்ரூமை குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருந்த. நான் காஃபி போட வந்த நேரம் மாப்பிள்ள பாத்ரூம் போயிருந்திருப்பாரு. நீ பாட்டுக்கு உள்ள புது பணத்தை அடிச்சிருப்ப. யாரு மேல திருட்டு பழி சுமத்துற? டேய் நர்த்தனா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். அதை விட்டுட்டு அபாண்டமா பழி சுமத்தாத. நம்பிக்கையா ஒரு பொருளை வீட்டுக்குள்ள வைக்க முடியல. இதுல அண்ணனுக்கு தங்கச்சி சப்போர்ட். இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. பணத்தை எங்க வச்சீங்களோ அங்க போய் தேடுங்க. அதெல்லாம் நல்லா தேடி பார்த்தாச்சு. பணத்தை காணோம்.
அத வீட்ல உள்ளவங்க தான் எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருந்தாலும் சரி மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? போலீஸ் இல்ல, நீ கலெக்டர் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடு. நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஆமா, உங்களுக்கு பயம் இல்லாததுனால தானே வீட்ல உள்ள பணத்தை தைரியமா எடுத்திருக்கீங்க. ஏய், அதையே திரும்ப திரும்ப சொன்ன கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. கொள்ளையா பாப்போம். சரி நிப்பாட்டுறீங்களா? தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. 50,000 தானே, போனா போகட்டும். தப்பு என்னோடது, அலட்சியமா இருந்துட்டேன். இந்த வீட்டில் உள்ளவங்களை பண்ணியிருந்தோம் எனக்கு புத்தியே வரல. தம்பியை நம்பின, பிஸ்னஸுக்கு எடுத்துட்டான். பாசத்தில் அம்மாவை நம்பின, என்னை தூக்கி போட்டுட்டு வேஷன்றதை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. தப்பு என்னோட தாங்க. நான் தான் தெரியாமல் பணத்தை எங்கே வச்சுட்டேன். நீங்கள் யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, விட்டுருங்க. அப்ப பணத்தை உன் மாமா தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறியாடா? அண்ணன், அந்த பணத்தை நீங்க எடுக்கல, அது எனக்கு நல்லா தெரியும். எடுத்தவங்க நாசமா போகட்டும். அதனால நம்ம குலதெய்வத்துக்கு காசு வெட்டி போட்டுருவோம். 1 ரூபாய் கொடுன. நீ நம்பல இல்லடா? அந்த பணத்தை எடுத்தவங்க 4 நாள்ல கைகால் விளங்காம போயிடுவாங்க. அத்தை விடுங்க அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சும்மா இருமா, பண்ணட்டும். தாயே, யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு காட்டி கொடு அங்காள பரமேஸ்வரி. 4 நாள் கழிச்சு உன் சன்னிதானத்துல வந்து காசை வெட்டி போடுவேன். சீக்கிரமே யாருன்னு காட்டி கொடு, சீக்கிரமே காட்டி கொடு தாயே. நீங்க வாங்கப்பா. அம்மா, அப்படி இப்படின்னு கடைசியில திருட்டு பட்டம் கட்டிட்டாங்களேம்மா, என் மனசே தாங்கலம்மா. விடுங்கப்பா, கடவுள் கேட்கட்டும். நீங்க வாங்க. யாழ்னி, எதுக்கு போய் நீ டாக்டர் ஆதிட்ட கண்டபடி பேசியிருக்க? இப்போ உங்களுக்கு அந்த ஆதிரியை பத்தி என்ன கவலை? நீ எதுக்கு போய் அவங்கள பார்த்து அவங்கள மோசமா திட்டின? நான் அவங்கள திட்டினா உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? இதோ பார், நான் உன்னுடைய கணவன், என்ன நீ திட்டலாம், ஆனா அடுத்தவங்க திட்டுற உரிமை உனக்கு இல்ல. நீங்க எங்க அப்பாவை திட்டும் போதெல்லாம் நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். உங்க அப்பா மோசமான ஒரு ஆளு. அந்த ஆதிரியும் தப்பானவ தானே. இதோ பார், என்ன தெரியும் ஆதிரியை பத்தி உனக்கு? ஓ, உங்களுக்கு அவளை பத்தி நல்லா தெரியுமோ? அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அதான் நான் இருக்கேனே உங்களுக்கு, அப்புறம் என்ன உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு? இதோ பார், என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்க நீ? நம்ம 2 பேரும் தவிர வேற ஆள்கிட்ட நான் பழக கூடாதா என்ன? ஓஹோ, எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. ஆமா, அன்னைக்கு நீங்க 2 பேரும் சென்னைக்கு போய் தங்கி இருந்தப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டனே, எதுக்கு நான் தனியா தான் வந்திருக்கேன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க? ஏய், அதான் நான் போய் சொன்னேன், ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன்னு. அத போய் திரும்ப கேட்டுட்டு. ஏதோ ஒரு ஞாபகத்துல சொன்னதில்லை, அவன் மேல இருந்த மயக்கத்துல சொன்னேன். ஏய், அடிச்சேன். முட்டாள்தனமா பேசிட்டு. அம்மா, ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, அடிங்க மாமா, ஏன் நிறுத்திட்டீங்க? பைத்தியமா நீ? பைத்தியமா? இத்தனை நாள் மனசுல இருந்தது இப்ப வெளியே சொல்லிட்டீங்கல்ல. நீங்களும் என்ன பைத்தியம்னு சொல்லிட்டீங்கல்ல.
பைத்தியம்தான். எனக்கு பைத்தியம்தான். அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. என்ன அடிங்க? கல்லி இதோ பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நீயா வீணா கற்பனை பண்ணிக்கிற. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்ன அழகா இருக்காளா இல்ல? ஏன் மாமா ஏன் இப்படி அவ பின்னாடி? ஏன் மாமா இப்படி ஆயிட்டீங்க? நீ விபரீதமா கற்பனை பண்ணிட்டு இருக்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கற்பனை பண்ணிக்கலாம். கற்பனை தான் பண்ணிட்டு இருக்க. நீங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு நீங்க 2 பேரும் சென்னைக்கு போனத ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லாம விட்டுட்டீங்க. சரி அம்மா, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ரூம்ல பேசிட்டு இருந்தோம்ல, அவகிட்ட இருந்து போன் வந்ததும் ஏன் முன்னாடி பேசாம தனியா போய் பேசுனீங்க? ஐயோ என்ன பேசுற நீ? எப்ப இதெல்லாம் நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பேசுறது. ஓஹோ, என்னைக்கு என்ன கூட மறந்து போச்சுல்ல. அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா. யாழ்னி, நீ புரியாம பேசிட்டு இருக்க. இப்போ நான் சொல்றேன், நானும் நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுறேன், அவங்களும் அப்படிதான் பழகுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? உன்னை இந்த அளவுக்கு குழப்பனது யாரு தெரியுமா? உங்க அப்பா. அவர் சொல்லிதான் நீ இப்படி நடந்துக்கிற. எங்க அப்பா சொன்னதுனால இல்ல, அவ அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தது நானே கேட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்களும் அவளை சேர்ந்து பண்ற திருட்டு தனத்துக்கு நான் ஜாலரா அடிக்கணுமா? பார், இப்பவும் சொல்றேன், நீ விபரீதமா கற்பனை பண்ணிக்கிற. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அவங்க மேலையும் தப்பு இல்ல, என் மேலையும் தப்பு இல்ல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீயா கற்பனை பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம்? அவங்க சமூகத்துல ஒரு டாக்டர், அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது புரியாம பேசிட்டு இருக்க நீ. அவெல்லாம் ஒரு டாக்டரா? சரியான பொறுக்கி. என்ன பேசுற? கொஞ்சம் கூட நாகரிகம் பேசிட்டு இருக்க. அறிவு கட்டதனமா. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி அருண்மொழி மாதிரி இருக்கணும்னு சொல்றேன்.
அப்ப நீ அருண்மொழியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.